எதிர்க்கட்சியில் இருக்கும் எங்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதால் இந்த மக்களின் பிரச்சனைகள் தீர்ந்துவிடப் போவதில்லை. எப்போது வர சொன்னாலும் நாங்கள் வருவோம். ஏனென்றால் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. நியாயமான விசாரணை நடத்தப்பட்டால் நாங்கள் விடுதலையாவோம் என்பது எமக்கு தெரியும். ஆனால் இந்த விடயங்களுக்குள் நாட்டின் மக்களின் பிரச்சனைகள் மூடி மறைக்கப்படுகின்றன. மக்களின் வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் தலையிடுவதில்லை. நாங்கள் அடுத்த தலைமுறை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அரசியல் சக்தியாகும். மக்களின் இரத்தம், மரணம், அச்சம் அல்லது ஊழல் ஆகியவற்றின் மூலம் அரசாங்கங்களை அமைக்க முயற்சிப்பவர்கள் அல்ல நாங்கள். ராஜபக்ச குடும்பத்தின் புதல்வர்கள், தந்தையர்கள் மற்றும் தாய்மார்களின் பொறுப்பு என்னவென்றால் உரிய இடங்களுக்கு சென்று காரணிகளை கூறி தமது நிரபராதி தன்மையை உறுதிப்படுத்துவதாகும். அதை விடுத்து நாட்டை குழப்பி, நாட்டுக்கு தீமூட்டி, மக்களுக்கு பொய் கூறி, மக்களை ஏமாற்றி தமது ஊழல் மோசடிகளை மறைக்க முயற்சிப்பது பாரியதொரு பிரச்சனையாகும். இது இந்த நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்கும் சட்டத்தின் கட்டளைக்கும் விடுக்கும் ஒரு அழுத்தமாகும். எனவே அத்தகைய முயற்சிகளில் ஈடுபடாமல், அந்த பாதையில் செல்லாமல் ஒரு பிரஜையாக தமது பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதையே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் சட்டத்தின் ஆட்சியையே உறுதிப்படுத்தி வருகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் வழக்குகளை விசாரிப்பதில்லை. அரசாங்கம் வழக்குகளை விசாரித்தால் மாத்திரமே அதனை அரசியல் பழிவாங்கல் என்று கூற முடியும். ஆனால் அரசாங்கம் வழக்குகளை விசாரிப்பதில்லை. அரசாங்கம் செய்வது அதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதும், சம்பந்தப்பட்ட நீதிமன்ற நிறுவனங்களின் விசாரணை நடவடிக்கைகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதும் மாத்திரமே ஆகும்.